2019 ஜனவரி 1ஆம் நாள் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான நாள். ஸோ இந்த வருடம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வருடமாக இருக்க போது, ரொம்பவே உற்சாகத்தை தரக்கூடிய வருடமாக இருக்க போகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் முதல் நாளே நம்ம கேள்விப்பட்ட செய்தி தான். ஸோ தமிழகத்தில் பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக வந்துட்டுருக்கு. நம்ம எல்லாருமே ஒரு படி மேலே மறுபடியும் இயற்கை கிட்டேயே போகிறோம் அப்படின்றத நினைக்கும் போதே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். ஸோ என்னடா இயற்கை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக் தட்டு, இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் இப்போ யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால ஸோ இதுக்கப்புறமா வாழை இலையில் சாப்பிட்லாம், பாக்கு அந்த மாதிரி சில இலைகளை பயன்படுத்தி இதுக்கப்புறமா சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க சில ஹோட்டல்களில். ஸோ அது கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே மறுபடியும் ஒரு படி இயற்கையை நெருங்கி போயிட்டுருக்குன்றதை நினைக்காமவே ரொம்பவே சந்தோஷமாக வந்துட்டுருக்கு. இருந்தாலும் இதில் சில பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. ஒட்டுமொத்தம் பிளாஸ்டிக்கையும் தடை செய்யலை, ஒரு குறிப்பிட்ட பொருட்களை மட்டுமே தடை செய்திருக்காங்க. இதனால் பல மக்களுடைய கேள்வி என்னவா வந்துட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் பொருட்கள் தயாரித்து வந்துட்டுருக்க பிளாஸ்டிக் மட்டும் பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் எதுக்காக தடை விதிக்கல அப்படின்னு கேள்வி கேட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுதான் ஆர்வம். கண்டிப்பாக இதுக்கப்புறமா ஒட்டுமொத்த பிளாஸ்டிக்குமே தடை வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போது இந்த டாப்பிக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பொருட்கள் தடையால் குடிமகன்கள் பயங்கர அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதாங்க. ஸோ என்னென்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பொருட்கள் தடைன்னு சொன்னாங்கல்ல, அதில் இந்த பிளாஸ்டிக் கிளாஸ் தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதனால் தற்போது பார்களில் ஒரு கண்ணாடி டம்ளர் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த கண்ணாடி டம்ளரை நீங்கள் வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. பாரில் ரெண்ட் மாதிரி தான் இந்த கண்ணாடி டம்ளரை உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போகிறப்ப உங்ககிட்ட எவ்வளோ டம்ளர் கொடுத்தாங்களோ அதே டம்ளரை ஒப்படைச்சிட்டு போகணும். ஒருவேளை அந்த டம்ளர் கீழே உடஞ்சிருந்ததுன்னா அதுக்கான பணத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டு போகணும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி டம்ளருக்கு பாரில் ரெண்ட் வசூலிக்கிறாங்கல்ல, அதாவது வாடகை, அது ஒரு டம்ளருக்கு மட்டுமே 10 ரூபாய் வரைக்கும் வசூல் செஞ்சு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 6 ரூபான்னு வசூல் செஞ்சுருக்காங்க. அதாவது பிளாஸ்டிக் தடைன்னு சொன்ன 1-2ஆம் தேதி வரைக்கும் 6 ரூபான்னு வசூல் செஞ்சுருக்காங்க. சரி பரவாயில்ல போட்டோம், ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் கிளாஸே 5 ரூபாய் கொடுத்து தானே வாங்குவோம், அதன்படி பார்த்தா 6 ரூபான்றது பரவாயில்ல அப்படின்னு எல்லா குடிமகன்களும் நினைச்சாங்க. ஆனால் தற்போது இதனுடைய விலையை 10 11 ரூபாய் வரைக்கும் ஆக்கிட்டாங்க. ஒரு வாடகை கிளாஸ்க்கு 11 ரூபாய் வரைக்கும் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு குடிமகன்கள் தற்போது பயங்கர அப்செட் ஆகி இருக்காங்க. இதனால சில பார்களில் கைகலப்பே ஆயிருக்கு பார் உரிமையாளர்களுக்கும் குடிமகன்களுக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த வாட்டர் பாக்கெட்டில் தான் நம்ம எல்லாமே போயிட்டு உடனே சரக்கு அடிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ ஆனால் இப்போ அது அப்படியே மாறிடுச்சு. அந்த வாட்டர் பாக்கெட்டுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த வாட்டர் பாக்கெட்டோட அடக்க விலை 65 பைசான்னு இருந்துச்சு. மொத்தமாக கொள்முதல் செய்கிறப்ப அதை ஒயின் ஷாப்பில் 5 ரூபான்னு வரைக்கும் விற்றுருந்தாங்க, சில ஒயின் ஷாப்பில் 6 ரூபான்னு வரைக்கும் கூட விற்றுருந்தாங்க. சரி நம்ம அதை பெருசாக கண்டுக்கல, நார்மல் கடைகளில் 2 ரூபான்னு வரைக்கும் விற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த பேக்கெட்லாம் பேன் பண்ணப்பட்டிருக்கிறதுனால இதையே 300 ml வாட்டர் பாட்டிலில் விநியோகம் செஞ்சு இருக்காங்களாம். இதனுடைய அடக்க விலை கிட்டத்தட்ட 3 ரூபாயிலிருந்து 3.25 ரூபாய் வரைக்கும் ஆகி இருக்கு. இதை நார்மல் கடைகளில் 6லேருந்து 7 ரூபாய் வரைக்கும் விற்றுருக்காங்க. ஆனால் இதை ஒயின் ஷாப்பில் 12 ரூபாயிலிருந்து 13 ரூபாய் வரைக்கும் விற்று இருக்காங்களாம். ஸோ இதனால் குடிமகன்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தற்போது கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க. நார்மலாக குடிக்கணும்னா கிளாஸ்க்கு 12 ரூபாயும், வாட்டர் பேக்கெட்டுக்கு கிட்டத்தட்ட 13 ரூபாயும், கிட்டத்தட்ட 25 ரூபாய் வரைக்கும் இதுக்கு மட்டுமே செலவாவதனால குடிமகன்கள் முன்னை விட அதிகமாக பணத்தை செலவழிக்க நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பார்களில் கைகலப்பே வந்திருக்கு. ஸோ இதனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது. இதுக்கு பார் உரிமையாளர்கள் சங்கம் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். எல்லா பார்லையுமே ஒரு குறிப்பிட்ட விலையை மட்டுமே நிர்ணயம் செய்து அந்த விலையின் பேரில் தான் எல்லாத்துக்குமே விற்பனை, அதாவது அந்த கிளாஸ் ரெண்டாக இருக்கட்டும் இல்லை அந்த 300 ml வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், இது அந்த அளவுக்கு தான் விற்பனை செய்யணும் அப்படின்னு குடிமகன்கள் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பிளாஸ்டிக் தடை செய்து கவர்மெண்ட் சூப்பரான ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கேன். ஆனால் இதனால பார்களுக்கு தான் அதிகமான வருமானம் வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகையாகாது. பல மக்கள் எதுக்காக இந்த லேஸ் பாக்கெட்டு, ஸோ இப்படிப்பட்ட சில கவர்களும் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, அதுதான் பயங்கரமாக மக்காமல் இருக்குது, அது எதுக்காக நீங்கள் பேன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கு. ஸோ இதுக்கு தமிழக அரசு கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும். அது மட்டும் அல்லாமல் இப்போ மக்கள் எல்லாருமே தயவு செஞ்சு ஒரு துணிப்பையை செஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க பழைய துணி ஏதாவது இருந்துச்சுன்னா, ஸோ தேவையில்லாத துணி இருந்துச்சுன்னா அதை வைத்து ஒரு பை செஞ்சுக்கோங்க. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி துணி கடைகளுக்கெல்லாம் போனால் பிளாஸ்டிக் கவர் இருக்கும், இப்போ அந்த பிளாஸ்டிக் கவர் கொடுக்கறதில்ல. ஸோ அதோட விலையும் அதிகமாக போகுது. இதனால் துணி கடைகளில் கண்டிப்பாக அந்த பேக்குக்கு காசு வாங்குற நிலைமை வரும். ஸோ கண்டிப்பாக அதனால் நீங்கள் வீட்டில் ஒரு துணிப்பையை செஞ்சு வச்சுக்கோங்க. எந்த கடைக்கு போனாலும் ஒரு துணிப்பையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி பழகிட்டிங்கன்னா அந்த பழக்கமே நம்மளுடைய வாழ்நாள் பழக்கம்
வழக்கமாக மாறிடும். அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் கண்டிப்பாக இல்லாத உலகத்தை நம்ம செய்யலாம். ஸோ நீங்கள்லாம் கடல் சைடு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளாஸ்டிக் கழிவுகள் எத்தனை டன் இருக்குது, எவ்வளோ டன்னாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த பிளாஸ்டிக் தடை அப்படின்ற ஒரு சட்டத்தின் மூலமாக நம்ம எல்லாருமே வந்துட்டு இயற்கையை காப்பாற்றுறதுல ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறோம் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு லேட்டாக சொன்னாலும் இந்த வருடம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த வருடமாக அமைய எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.